தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை ஒட்டி கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காவல் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் அவர்களுக்கு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஸ்னோலின் தாயார் வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் அமைதியான முறையில் இங்கு போராட்டம் நடைபெற்ற போதும் கூட அருணா ஜெகதீசன் அவர்களது விசாரணை குழுவானது அறிக்கை அளித்திருந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் அதிலும் மிக முக்கியமாக துறை ரீதியிலான நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக தமிழக முதல்வர் இருந்தபோது 1 கோடி ரூபாய் இழப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் என்பதையும் குறிப்பிட்டு இந்த மனுவானது தற்போது இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் தற்போது ஆணை பிறப்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.